புது ராமநாதபுரம் ரோட்டில் உள்ள பிரதான பனையூர் கால்வாயில் விழுந்த பசுமாட்டை தீயணைப்பு வீரர்கள் போராடி உயிருடன் மீட்டனர். மதுரை புது ராமநாதபுரம் சாலையில் உள்ள பனையூர் பிரதான கால்வாயில் பசுமாடு ஒன்று எதிர்பாராத விதமாக தவறி விழுந்துவிட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கால்வாயில் விழுந்த பசுமாட்டை கயிறு கட்டி பத்திரமாக உயிருடன் மீட்டனர். பசுமாட்டை உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறை வீரர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டி வருகின்றனர். புகழூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள விளையாட்டு மைதானம் இடத்தை பட்டா மாறுதல் செய்ய மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கரூர் புகழூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள விளையாட்டு மைதானம் இடத்தை பட்டா மாறுதல் செய்ய மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பட்டா மாறுதல் செய்து உரிய ஆவணம் செய்ய முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக காணப்பட்ட நிலையில் ஜனாதிபதி வருகையால் அவசரமாக சீர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு எதிர்வரும் 27ஆம் தேதி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் வரவுள்ள நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் உதகை வந்தடையும் ஜனாதிபதி சாலை மார்க்கமாக குன்னூரில் உள்ள MRC இராணுவ கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்ல உள்ளார். இதனை முன்னிட்டு உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் அவசரமாக கதியில் சீர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் சாலை பணிகளை சரியாக செய்யவில்லை என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை மறுநாள் ஹெலிகாப்டர் மூலம் உதகைக்கு வருகை புரிவதையொட்டி ஹெலிகாப்டர் ஒத்திகை நடைபெற்றது. இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை மறுநாள் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் கோவை வருகை புரிந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதகை தீட்டுக்கல் பகுதிக்கு வந்தடையும் அவர் உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில் 3 நாட்கள் தங்க உள்ளார். இதனை முன்னிட்டு உதகை அருகே தீட்டுக்கல் பகுதியில் உள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளம் ராணுவம் மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு ஹெலிகாப்டர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. பாலக்கோடு அருகே உள்ள சூடனூர் பஞ்சாயத்து உட்பட்ட பகுதிகளில் குப்பைகளை சாலை ஓரத்தில் கொட்டிச் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சூடனூர் பஞ்சாயத்து உட்பட்ட பகுதிகளில் குப்பைகள் சாலை ஓரத்தில் கொட்டுவதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் இதேபோல் காடு செட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி அருகே ஆங்காங்கே குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளதால் துர்நாற்றம் வீசப்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக அந்த பகுதி மக்கள் பஞ்சாயத்து தலைவரிடம் பலமுறை தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்களின் படகுகளை மீனவ கிராமங்கள் மற்றும் துறைமுக பகுதிகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் கடல் சற்று சீற்றமாக காணப்படுவதால் பொதுமக்கள் யாரும் கடலில் இறங்கி குளிக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் நீலகிரி மாவட்ட கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் கடந்த சில காலங்களாக சில மதவாத அமைப்புகள் ஒன்றிணைந்து சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களை தங்களுடைய வழிபாட்டு தலங்களை நடத்த விடாதபடி இடையூறு செய்து வருவதாகவும் இதனால் கிறிஸ்தவ மக்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்ததாக செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மேமாளூர் கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நீர்நிலை ஆக்கிரமிப்பு இருந்த 144 வீடுகள் இடிக்கப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் இன்று தங்களுக்கு இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சுமார் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அப்பகுதியில் கிறிஸ்தவ மக்கள் பாதிக்கப்பட்டதால் போதகர்கள் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் மற்றும் அப்பகுதி மக்கள் 10க்கும் மேற்பட்டோர் என 20க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் மனு அளித்துள்ளதாக செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர்.
தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டி மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதிகளில் மழையால் நீரில் மூழ்கி அழிந்து போன நெல் விவசாயத்திற்கு நிவாரணம் வழங்கிட வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் முத்துராமன், தாலுகா தலைவர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு விவசாய சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை தொடர்ந்து மீனவர்கள் கரை திரும்ப உத்தரவு போடப்பட்டது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று உடனடியாக கரை திரும்ப மீன்வளத்துறை சார்பில் உத்தரவு போடப்பட்டது. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் காரைக்கால் மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இன்றைக்குள் கரை திரும்பாத படகுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல்மருவத்தூர் ரயில்வே கேட் உடைந்ததால் 3 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேல்மருவத்தூரில் இருந்து சித்தாமூர் செல்லும் வழியில் ரயில்வே பாதை உள்ளது. இப்பாதையில் உள்ள ரயில்வே கேட் உடைந்ததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து தகவல் அறிந்து அங்கு வந்த மேல்மருவத்தூர் போலீசார் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஓமலூர் அருகே எறும்பு திண்ணியை 1 கோடி ரூபாய்க்கு விலை பேசி 90 லட்சத்திற்கு விற்க முயன்ற 5 பேரை வனத்துறை கைது செய்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வனப்பகுதியில் இரும்பு திண்ணியை ஒரு கும்பல் வேட்டையாடி அதை விற்க முயற்சிப்பதாக டேனிஸ்பேட்டை வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து வனச்சரகர் தங்கராஜ் தலைமையில் லோகூர் வனப்பகுதியில் சோதனை நடத்தி விற்பனையில் ஈடுபட முயன்ற கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்த வனத்துறையினர் அவர்களிடம் இருந்து எறும்பு திண்ணி, 2 மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் 5 பேரிடம் நடத்திய விசாரணையில் 1 கோடிக்கு விலை கூறிய நிலையில் எறும்பு திண்ணியை 90 லட்சத்திற்கு விற்க பேரம் பேசி விற்க முயன்றது தெரிய வந்தது. நெற்குன்றத்தில் 57வது தேசிய நூலக வார விழா சிறப்பாக நடைபெற்றது. சென்னை நெற்குன்றம் 148வது வார்டு பெருமாள் கோயில் தெருவில் அமைந்துள்ள அரசு பொது நூலகத்தில் 57வது தேசிய நூலக வார விழா கொண்டாடப்பட்டதில் பள்ளி குழந்தைகளுக்கு பேச்சு போட்டி, நடன போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் ஓவிய போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சிறப்பாக விளையாடி முதல் 3 இடங்களை பிடித்த குழந்தைகளுக்கு வார்டு கவுன்சிலர் கிரிதரன் மற்றும் ரமேஷ்ராஜ் இணைந்து சான்றிதழ்கள், கோப்பைகள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினர். திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள மின்விளக்கு கம்பத்தை தொட்டபோது மின்சாரம் தாக்கி விசிக நிர்வாகி பரிதாபமாக உயிரிழந்தார். திருச்சியில் விசிகவின் 41வது வார்டு செயலாளர் தினேஷ் நேற்று இரவு திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்கும்போது சாலையின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள மின்விளக்கு கம்பத்தை தொட்டபோது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் மின்சார கம்பத்தில் மின்சாரம் பாய்வதை பராமரிக்காமல் தவறிய நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியம்தான் உயிரிழப்பிற்கு காரணம் என்றும் மின்விளக்குகளை பராமரிப்பு பணியை மேற்கொள்ளாத அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனர். இலுப்பூர் அருகே பகுதி நேர ரேஷன் கடை உடனடியாக திறக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுகா கீழக்குறிச்சி ஊராட்சிக்குட்பட்ட பிராம்பட்டி பகுதியில் சுமார் 120 குடும்பம் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் பகுதி நேர ரேஷன் கடை திறக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் கட்டிடம் கட்டப்பட்டது. இந்நிலையில் இதனை மாவட்ட ஆட்சியர் திறக்க அனுமதி வழங்கியும் திறக்கப்படாமல் உள்ளதால் பகுதி நேர ரேஷன் கடையை உடனடியாக திறக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் செய்தியாளர்களிடம் கோரிக்கை வைத்து பேட்டியளித்துள்ளனர். இது எங்களுக்கு பகுதி நேர அங்காடி எங்களுக்கு முழு நேர அங்காடி கீழக்குச்சி பஞ்சாயத்தில் இருக்குது. ஆனால் கீழக்குச்சி பஞ்சாயத்தில் நாங்கள் போய் வாங்குறதுக்கு தூரம் 3 கிலோமீட்டர். மாற்றுத்திறனாளி வயசானவங்க போய் மழை காலத்தில் அந்த ஜாமானை வாங்கி கொண்டுக்கிட்டு வர முடியலை. அதனால் எங்களுக்கு பகுதி நேர அங்காடி வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தற்போது 120 கார்டு இருக்குது, குடும்ப அட்டை. அதுக்காக தனியாக கோரிக்கை வச்சு 1.5 வருஷமாக கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கி இப்போ ஆர்டர் போட்டாங்க. ஆனால் கலெக்டர் ஆர்டர் போட்டோம் அந்த கடையை திறக்காமல் காலம் தாமதம் ஏற்படுத்துகிறாங்க.
கூத்தாநல்லூரில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் 300க்கும் மேற்பட்டோர் இணைந்தனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உள்ள செல்வி மகாலில் மாற்றுக் கட்சியில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் நூற்றுக்கணக்கானோர் இணையும் நிகழ்ச்சி மாவட்ட மாணவரணி தலைவர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் கூத்தாநல்லூர், பூதமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் தாங்கள் ஏற்கனவே பயணித்த கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் ஓசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ஒருவர் வெட்டப்பட்டு கொலை முயற்சி நடைபெற்ற சம்பவத்தை கண்டிக்கும் விதமாக ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணிபுரியும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வழக்கறிஞர்கள் யாரும் நீதிமன்றத்திற்கு வராமல் இருந்ததால் அங்கு வந்த பொதுமக்கள் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மனு கொடுக்க வந்த விவசாயிக்கு வலிப்பு வந்து மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல்லில் மின்வாரியம் இணைப்பு பெற்றுத்தர கோரி மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மனு கொடுக்க வந்த இடத்தில் விவசாயிக்கு வலிப்பு வந்து மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவரை 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்க மாவட்ட ஆட்சியர் உமா உத்தரவிட்ட நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் ஜெம் நகரில் செயல்படும் அரசு மதுபான கடையை இடமாற்ற கோரி பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் ஜெம் நகரில் செயல்படும் அரசு மதுபான கடையை இடமாற்றம் செய்ய கோரி கடந்த 3 ஆண்டுகளாக மனு அளித்து வந்த நிலையில் இன்று மீண்டும் அப்பகுதி பெண்கள் மாமன்ற உறுப்பினர் சித்தன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியை சந்தித்து இடமாற்றம் செய்ய கோரி மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மதுபான கடையினால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதால் இதனை உடனடியாக இடமாற்றம் செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தனர். மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் திடீரென உருவான நீச்சல் குளத்தில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் குளித்து வருவதால் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை ஆரப்பாளையம் ரவுண்டானா பகுதியில் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கீழ் உள்ள கட்டுமானத்தின் நடுவே மழைநீர் மற்றும் சோதனை முறையில் வெளியேற்றப்படும் நீரானது நீச்சல் குளம் போல் தேங்கியுள்ள நிலையில் அங்கு அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்களும் சிறுவர்களும் ஆபத்தை உணராமல் குதித்து குளித்து நீச்சல் குளமாக பயன்படுத்தி வருகின்றனர். இதனை காவல்துறையினரும் மாநகராட்சியும் இணைந்து தடுத்து நிறுத்துவதோடு அந்த பகுதியில் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர்.